ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எடுப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதிக்காலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். எடுத்துட்டீங்களா வசனம்? எடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டில் 766 படிங்க. யாராவது போதும். அப்போ 7வது வசனம், ஞானமே முக்கியம். இந்த உலகத்தில் எதியா முக்கியம்? சாலமோன் சொல்றாரு நீதிமொழிகள் 4:7, ஞானமே முக்கியம். ஞானம் சொன்னா செக்குலர் நாலேஜ். ஆக்ஸ்போர்ட் காலேஜில் போய் படிச்சு, இங்கிலாந்துல போய் ஆக்ஸ்போர்ட் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தேன்றாங்க. செலவு பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு வந்தேன். பிஐடி யூனிவர்சிட்டியிலே நான் படிச்சவன். அந்த மாதிரி செக்குலர் நாலேஜ், உலக பிரகாரமான ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். அல்லேலூயா. ஆமா, உலக பிரகாரமான படிப்பு எவ்வளவு இருந்தாலும், எத்தனை பிஹெச்டி முடிச்சிருந்தாலும், எத்தனை எம்பில் முடிச்சிருந்தாலும், எத்தனை டாக்டரேட் முடிச்சிருந்தாலும், உலக பிரகாரமா படிச்சிருந்தா அது உலக பிரகாரமான காரியத்துக்கு தான் உதவும். இந்த சாலமோன் சொல்றது ஞானமே முக்கியம். அது என்ன ஞானம்னா தேவனுடைய ஞானம், கடவுளுடைய ஞானம். அந்த ஞானத்துக்கு நான் எங்கேயா போவேன்? அது எங்க தேடி கண்டுபிடிப்பேன்? அந்த ஞானம்னா என்ன? அந்த ஞானம் உன்னை தேடி வந்தது. அந்த ஞானத்துக்கு பேர் ஆண்டவராகிய இயேசு. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். என்னங்க? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1:31. எவரே? அவரே. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பற்றி தான் தெரியும். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா எந்த சிக்கலையும் நீ அறுத்து விட்டுருவேன், எந்த சிக்கலான பிரச்சனையை நீ தீர்த்து வச்சிருவேன். இயேசுவே ஞானம். அந்த இயேசு யாரு? இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றோ ஆமென் வாக்கு தத்தம். இயேசு உனக்குள்ள இருந்தா பிசாசு தக்க முடியாதா? பிரச்சனை தேய்க்கலாமா? சாபத்தை தேய்க்கலாம், பாவத்தை தேய்க்கலாம், மரணத்தை தேய்க்கலாம், தரித்திரம் எல்லாத்தையுமே தேய்க்கலாம். இயேசு இருந்தா அந்த இயேசு ஞானமாக்குறாரு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறாரு. கையத்தட்ட இல்லையா? இந்த வசனத்தை சாலமோன் இஸ்ரேல் தேசத்தை 40 வருஷம் இளைப்பாறுதலே நடத்தலாம். ஏகப்பட்ட அவன் ஞானத்தை கேட்ட கடற்க அவன் ஞானத்துக்கு அநேக ராஜாக்கள் அவன் முக தரிசனத்தை நானாலாம். என்னையா ஞானம் போய் பார்த்தாக்கா தேவனுக்கு அடுத்த ஞானம். கர்த்தருடைய சந்நிதியிலே வெங்கல படிவில் 1000 சர்வாங்க தகவலை செலுத்தி பலியிடுறா. 1,20,000 ஆடுகளை செலுத்தி பலியிடுறா. 24,000 காளைகள். இப்படி பைதற்ற காளை, பைதற்ற ஆட்டுக்குட்டி, சர்வாங்க தகன பலியா தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துறான். தேவ ஞானம் அபிஷேகம் வருது. அந்த தேசத்தை நல்ல இலைப்பாறுகளை நடத்துறான். தேவனை பற்றிய ஞானம். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவ தேவனை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்தினா அந்த ஞானத்தை வச்சு எல்லா பிரச்சனையிலிருந்து நீ விடுதலையாக்கலாம். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கலாம். அந்த ஞானம் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறாரு. அப்போ ஞானமே முக்கியம்.
ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொள், அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். வருவராக ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். அல்லேலூயா. ஞான மார்க்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம், ஜீவ மார்க்கம், ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். செவ்வையான பாதையிலே நடத்து. ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன். ஏவாளே ஆதாமே, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி, தோட்டத்தில் எல்லா விருட்சத்தையும் கனி இருக்குது, ஜீவ விருட்சத்தையும் கனி இருக்குது, அதிலே நிலைத்திரு. அங்க ஒரு பிசாசு இருக்கிறான், அவன் பேர் அஞ்ஞானி. அவனுக்கு பேர் என்ன ஞானி? அஞ்ஞானி. பேய்களுக்கு அடுத்த ஞானம், நன்மை தேமை, அந்த ஞானத்தை கத்து கொடுத்துட்டான் ஏவாளுக்கு. ஜீவ விருட்சத்தை நீ விட்டுட்டு ஜீவ மார்க்கத்தை, ஞான மார்க்கம்னா இயேசுவின் மார்க்கம். இயேசுவே ஞானமா இருக்கிறாரு. அந்த இயேசுக்குள்ள எல்லாமே கொட்டி கிடக்குது. அந்த இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகம் எவ்வளவு செய்தா போது, நீ ஞான மார்க்கத்தில் இருக்கிற, உன்னை பீட் பண்ண யாராலும் முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் சரீரம், இயேசுவின் எல்லா ஜீவன் கர்த்த காரியங்கள், ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், தேவ நீதி, உழித்தேதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோக ராஜ்யம், எல்லாம் தேவனுக்குள்ள எல்லாமே எல்லா ஜீவன் கர்த்த காரியங்கள் எல்லாம் விலையேறப்படும். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன், மகிமை, கனவு, போய் எல்லாமே ஜீவன் கர்த்த காரியங்கள். பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் தான் தேவன். அப்போ அந்த தேவன் கர்த்த காரியங்களை தேவனுக்கும் உலகத்துக்கும் செலுத்தணும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும், என்னன்னா தேவ ஞானம், தேவ நீதி, பரிசுத்தமும், மீட்புமா, தேவ பரிசுத்தம், மீட்புமா இருக்கிறார். அதனால ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். எங்க போயிட்டு வரீங்க? எதுக்கு போறீங்க? மேலே இங்கே உட்காருங்க. 10 நிமிஷம் உட்காந்து அப்புறம் மேலே கீழே போங்க. அல்லேலூயா. அப்போ ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன், ஜீவ மார்க்கத்தை உனக்கு போதித்தேன். டெய்லி என்ன மார்க்கத்தை போதிக்கிறான்? ஞான மார்க்கத்தை தான் போதிக்கிறான். அஞ்ஞானத்தை போதிக்கிறீங்க. சபையில அஞ்ஞானத்தை போதிக்க கூடாது, சுய நீதி அநீதியை பேசக்கூடாது, நன்மை தீமை காரியத்தை பேச சபையில் அசுத்தாவிதான் கிரியை செய்யும். ஞான மார்க்கம்னா இயேசு, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் ராத்திரி பகலும். தாவீது ஞானம், அது இயேசு ஞான மார்க்கத்தை போய் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு, உலகத்துக்கு, அதான் ஞான மார்க்கம். உடனே அசுத்தாய் ஓடுது, பசு எல்லா சிக்கல் நீக்கி இருக்கிறார். செத்து போனா கூட உயிரோடு வைப்பார். தேவ ஞானம் தான் செத்தோடு கூட உயிரோடு வைப்பியான். கூட்டுக்கண்ணு இருந்தா கூட்டுக்கண்ணு தருக்கிறியான், செவிட்டு காது செவிட்டு காது தரு, ஜீவ கத்து, ஜீவ காது, ஜீவ கண்ணு, ஜீவ உலகம். தரித்திரமா இருந்தா அவன் ஐஸ்வர்யம் மாத்திரியான். அந்த தேவ ஞானத்துக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம். இந்த சாலமோன் அப்படிதான் 40 வருஷமா இஸ்ரேல் தேசத்தை நடத்துறான்னு சரித்திரம், வேத சரித்திரம் சொல்லுது. அவன் ஆடு மேய்க்கிறோம் பிள்ள, அவன் ஆண்டவரே ஞானத்தை தாரோம். அப்போ அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. அந்த ஞானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சரீர், இயேசு ரத்தம், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கொடுத்து தான் பாரு. அசுத்தாய் போவ, அஞ்ஞானம் அசுத்தாய், பசுத்தாய் தேவகுருகளா வர, எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரியா இருப்பாய். அப்போ என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். என்ன வார்த்தை? ஞான வார்த்தை, ஜீவ வார்த்தை. என் மகனே, விசுவாச வார்த்தை பேசிக்கிறான். அவனுக்கு சுய நீதி அநீதி பேசுறான். ஆகாது, போகாது, விலகாது, முடியாது. அவங்க கிட்ட போன முடியாது, ஆகாது, தாமஸ் இது உனக்கு ஏத்துக்காது,
இதெல்லாம் அவங்களுக்கு தான் முடியும், இதெல்லாம் உனக்கு முடியாது. அப்பா என்னால முடியாதுப்பா, இங்க பாருப்பா, என்னால முடியாது. எனக்குள்ள ஒரு இயேசுகிறாரு, அவரால் முடியுமா முடியாதா? அந்த இயேசுவை பத்தியா வைகான் படுகிற அல்லேலூயா. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிற உப்பு முடியுமா முடியாதா? பிசாசு இயேசு சரீரம், இயேசு ரத்தம், பாவத்தம் மரணம் எனக்குள்ளே இருக்குது. உங்காரியம் நல்லா முடியுது. வியாதி வறுமை தரித்திரம் ஆகாது போகாது இதெல்லாம் நல்லா முடியும். அதுதான் பாவத்தை மன்னித்து தேவனுக்கு தனக்கு கொடுத்துட்டா உங்காரி நல்லா சக்சஸ்ஃபுல்லா நடக்குது. என் வாழ்க்கையில திருடுறது கொண்டது அழிக்கிறது எல்லாமே நடக்குது பிசாசு காரியம். ஏன்னா அப்படிதான் பண்ணுகிற அஞ்ஞானத்துல. அந்த அஞ்ஞானத்தை தேவனுக்கும் காட்டுறேன், உலகத்துக்கு காட்டுறேன். உங்காரியம் சூப்பரா முடியுது. எல்லாம் ஆகாது போகாது வரகாது விலகாது வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம். இப்ப இயேசு ஜீவ விச்சத்துக்கணி நன்மை தேவ கணிக்கு மறித்து இப்ப ஜீவ விச்சத்துல தேவ நீதிக்கு உயிர்த்தது. அது அப்படியே பிதாக்குமா ஆதாம் முழு உலக கொடுக்கிறேன். இப்ப தேவனுடைய காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படி வாழ்ந்து காட்டினாங்க. 100 வயசு 90 வயசு உள்ள பறக்க முடியுமா? முடியும். ஏன்னா பைதற்ற பலிய தேவன் தனக்கு உலகம் கொடுக்கிறான். விசுவாசம் சொல்ற ஆபிரகாமே சொந்த மனைவிக்கு 90 வயசாகி போச்சு, உனக்கு 100 வயசாகி போச்சு, முடியாது 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 முடியாது, ஈசாக்கு பிறக்க மாட்டான், ஈசாக்கு பிறக்க மாட்டான்னு சொல்லிட்டே இருக்கிறான். பிசாசு உன்னால முடியாது, என்னால முடியாது. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துறேன். ஒரு பைதொட்டு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துறேன். அந்த இயேசு அப்பகுதி பைதொட்டு தேவ தனக்கு புட்டுதே 25 வருஷமா கட்சியில முடிஞ்சா முடியலையா? 90 வயசு 100 வயசு ஈசாக்கு பிறந்தான். உலகமே ஆச்சரியமா, இன்னைக்கு வரையும் அது ஆச்சரியமா பாக்குறேன். அப்போ தேவனால் எல்லாமே முடியும். முடியாது 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 முடியாது. ஆமாடு சட்டம் போட்டான். 127 நாடுகளுக்கு யூதர்கள் சங்காரம் பண்ணோம். எஸ்தரு முடியாது முடியாப்பா, என்னால முடியாது. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஆகாச ராஜா ஆமனுக்கு ஒரு விருந்திலே திராட்சம் வருவான். இயேசு ரத்னத்துக்கு அடையாளம் தேவன் தனக்கு உலகத்துக்கு யூதகுலமே காரியம் மாதிரி சட்டமே மாற்றப்பட்டது. முடிஞ்சா முடியலையா? அந்த காலத்துல ராஜாக்கெல்லாம் சட்டம் உடனே மாற்ற முடியாது. ஆனா காரியம் மாறலாய் முடிந்து யூதகுலம் காப்பாற்றப்பட்டது. எஸ்தரால முடிந்தது. மோசே கடல் வந்து நின்றுச்சு. இந்த கடலை பலந்து போனோம். உன்னால முடியாது முடியாது முடியாதுன்றான் பிசாசு. தேவனால் முடியாது. தேவன் சொல்ற கோலை நீட்டுறான். கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு போயிட்டு எரிகோ தரைமட்டமானது. பாடாம் தேசத்துக்கு போய் சேர்றாங்க. அப்போ தேவனாலே எல்லாமே முடியுது. தானியலே உன்னை சிங்க கவியில போட்டாங்க. சிங்கம் சாப்பிடும் போது சிங்கத்துக்கு நீ தப்பிக்கவே முடியாதுன்றான். ஆனா தானியல் சிங்க கவியில போட்டாக்கா சிங்கம் வாய் கட்டிட்டு இருந்தது. எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். அந்த தேவனை ஜீவனை தேவனுக்கு தனக்கு சிங்கத்துக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுக்கிறேன். தேவதூதன் வந்து சிங்கத்துக்கு வாழை கட்டிட்டான். அப்போ மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் முடியும். அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனை தேவ நீதிக்கு உயிர்த்தங்கள் பரலோக ராஜ்யம் இருக்குது. இந்த தேவனே இருக்குவானா? அப்போனா நீ ஒன்று பொந்துக்கிற நன்மத்தையும் அறியத்தக்க கனி நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு காட்டுவேன். குடும்பத்துக்கு முழு உலகத்துக்கு கண்டிப்பா காட்டுவேன். யாரும் ஜடம் கிடையாது. அதுல பாவமும் மரணமும் இருக்குது. 24 hours அந்த தேவனுக்கு உலகத்தை காட்டினேன்னா அவன் விசுவாசக்காரன் நல்லா நடக்கும். அது வியாதி சாபம் அவிசுவாசம் திருடமும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்றுக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படம் வந்து சொல்கிறார். திடறதுக்கு வர்றான். என்னது திடறான்? சந்தோஷம் சமாதானம் சுகம் பல ஜீவன் எல்லாத்தையும் தெரியுறான். அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். ஏன்னா நன்மை தேவையே தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுறேன். இப்போ இயேசு கிட்ட வந்து வருத்தப்பட்டு பாரம் சபைக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் பாருங்க, நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடு பண்ணுங்க. விசாஸ் வியாபாரம் கூப்பிட்டு இந்த நன்மை தேவை கனியை புசித்து அந்த தேவன் தர உலகத்துக்கு காட்டுங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். இப்ப இயேசு வருத்தப்பட்டு எல்லாரையும் நானே ஜீவப்போ இந்த அப்பத்தை புசி திராட்சை பாடு பண்ணுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு பாதாத்துக்கு தப்பித்து பரலோக பெற்றுறார். கையெழுத்து எவ்வளவா ஞான மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஞானம் வேற யாரும் கிடையாது, இயேசுதான். அந்த இயேசு வெற்றி இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஆவட்ட வாக்கு தத்துவம் பரலோகமே அவருக்குள்ள. இந்த தேவ ஞானம் ஆனாட்டினாக்கா பேய்களுக்கு அடுத்த ஞானம் சுயநீதி அநீதி கண்கள் நிச்சயம் சுயநீதிய பாவத்தை மரணத்தை தேவனுக்கு அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டுவேன். ஒரே அசுத்தாவியா தான் இருக்கும்.
ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, பயந்து நடுங்காத. என்ன பண்ணும் இந்த உலகத்துல? ஆதாம் வழியா பிறந்துட்டேன். பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, அவமானத்துல, வெக்கத்துல இருக்கிற இயேசு இருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இயேசுவை தந்துள்ளி. யாருக்கு? உனக்கு இருக்கா? உலகத்தையே கொடுத்துக்கிறார். A to Z. அந்த இயேசு வித்தியாசம் கிடையாது. அவர் தேவ நீதி தூய்த்தது, பரலோக ராஜ்யம், வானத்துக்கு சகல அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. பிசாசு ஏதேன் தோட்டத்துல பாவத்தை மனத்தை தந்துள்ளி ஆதாமியாவில் இவ்வளவா பகிச்சிட்டான். பிதாவாகி தேவன் இயேசுவை தந்துள்ளி அந்த ஜீவன் இயேசு தாமலை கொடுத்து இவ்வளவா அன்பு கொடுத்துக்கிறார். நிகருக்கு நிகரா பிசாசு இயேசு தேவனும் அவன் பாவத்தையும் மனத்தை கொடுத்தான். அதை போய் தேவனுக்கு உனக்கு வாய்நாளா காட்டிட்டு இருக்காத. கண்டிப்பா உரிமையா வருவான். நீ ஏன் ஆளு? நான் உன்னை திருடுவேன், உன்னை கொல்லுவேன், உன்னை அழிப்பேன், வேற ஒன்றுக்கு நான் வரல. இயேசு சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ரட்சிப்பேன், என் ஜீவரத்தத்தை இந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தை உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுப்பேன்ட்டார். காட் வேட் பாட்டுக்குது, டெவில் வேட் பாட்டு. டெவில் வேட் பாட்டு பாவத்தை மனுஷ தேவன் தனக்கு கொடுக்காத, அது டெவில் வேட் பாட்டு செய்யுது. காட் வேட் பாட்டு ஜீவரத்தம், அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடு. அதுதான் ஞானம். ஞான மார்க்கத்தை உனக்கு தெரியப்படுத்தினேன். என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவையான பாதையிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். அதனால இடுக்கண் உண்டாகாது, இடரமாட்டாய். கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மத்திய மார்க்கு எங்கு சுற்றி தின்றார். எல்லாரும் பேய்களுக்கு அடுத்த ஞானத்துல சுற்றி பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, வியாதியில தரித்து இருக்கிறாங்க. இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். தீவிரவாதக்கான லேகோட் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளான ஜனங்கள் அன்னைக்கு இன்னைக்கும் ஆதாம் வழியா பிறந்து சாபத்துல, பாவத்துல, மரணத்துல சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு ஓடி ஓடி நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லிக்கிறார். அந்த ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாக்கத்தை பசுத்தாயிருக்கு தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து செய்திகள் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே இயேசு கிறிஸ்துக்குள் ஆவட்ட வாக்குத்தத்தம் இந்த தேவ நீதிக்கு உயிர்த்தது பரலோக ராஜ்யம் பிதாகுமார் ஆதாமுக்கு முழு அசுத்தாக்கத்தை பசுத்தாக்கி தேவதூரெல்லாம் பணிவிடை செய்து ஒரு மாபெரிய கொண்டு வந்து சத்தியத்துக்கு அவர்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபங்களுக்கும் ஜீவன்ல நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை சோற்றி, என் முழு பரிசுத்தநாமத்தை சோற்றி, என் ஆத்மாவே கர்த்தரை சோற்றி, அவர் செய்ய சகல உபகாரம் பண்ணுவாரே. கர்த்தருக்கு மது உண்டாவதாக. என்னுடைய பெயர் பரிபூர்ண ஜீவன் சபை சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து பேசுவாங்க. தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்ல போக ஏஎஸ்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி தேவன் ஒரு வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர்கள் ஆசிரியப்பாராக. இந்த செய்தி 8/4/2025 FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர்கள் ஆசிரியப்பாராக. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி நாள் எப்படி இன்னும் ஏராளமான செய்திகள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர்